ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ போடல, ஒரு சில பர்சனல் ஒர்க்கு, அதனால் போட முடியல. நம்ம சேனலில் படித்து பார்த்துக்கோங்க. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபார்வர்ட் பண்ணாமல் பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போகிற சேனலில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இப்போது சேனலுக்குள்ளார போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபாலோ நம்பருன்னு நான் உங்களுக்கு கொடுத்தேன். 2 நாள்லேருந்து 4 நாளுக்குள்ளார வரும் அப்படின்னு. ஆல் போர்டு ஆல் ஷோ அப்படின்னு டியரில் பாஸ் ஆகிருக்கு. நம்ம கேஎல்ல இன்னும் 2 நாள் இருக்குது. ஏன்னா முந்தா நேற்று நான் கொடுத்தது, நேற்று வரணும், இன்றைக்கும் வரணும். நேற்று 9ல் 3Dயில் 9 பாஸ் ஆகிருக்கு. நான் கொடுத்தது ஆல் போர்டு தான். ஆல் போர்டில் 7, 2 ஓகேங்களா. அதெல்லாம் பாஸ் ஆகணும். இன்னும் பாஸ் ஆகலை. இன்னும் 2 நாள் டைம் இருக்குது. கண்டிப்பாக வரும். அது ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8 மணி டியருக்கு கொடுத்துருந்தேன். சேனலில் பார்த்துருக்கிறவங்களுக்கு தெரியும். நோ வாய்ஸ் மன்னிக்கவும், ஆல் போர்டு 2, 4, 1, அப்புறம் ஒரு செட்டு போட்டு வைங்கன்னு சொல்லிட்டு 7878 கூடிய விரைவில் வரும் அப்படின்னு. அது நான் சார்ட் மார்க்கிங் போட்டு அனுப்பிச்சி விட்றேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் போர்டு இன்றைக்கி 109 8 மணி டியருக்கு ரிசல்ட்டு 1 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. அது சீக்கிரமாக போட்டது, அதனால தான் வாய்ஸ் போட முடியல. ஏன்னா வெளியே இருந்தேன் பர்சனல் ஒர்க்காக. அதனால் இன்கேஸ் வாய்ஸ் எதாவது போடாமல் இருந்தேன்னா வெளியே கெஸ்ஸு வந்துச்சுன்னா எடுத்து போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க. நாளைக்கு உண்டான கெஸ்ஸு, அதாவது டேட் பார்த்திங்கன்னா 16/4/2026க்கான ஒரு கெஸ்ஸு, ஒரு ரூட் வந்திருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்துருந்தேன்னா ஒரு ரூட்டில் போட்டிருப்பேன். அதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிட்றேன் எப்படி அடிச்சிருக்கிறான்றது. நீங்களும் கொஞ்சம் பார்த்து, சப்போஸ் என்னுடைய வீடியோஸ் வரல அப்படின்னா என்னுடைய சார்ட் மார்க்கிங் உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா புரிகிற மாதிரி தான் நான் சார்ட் போடுவேன். ஏன்னா நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் சார்ட் மார்க்கிங்கு. நல்ல ஒரு விஷயத்த கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 503 ஓகேங்களா. 503க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழித்து 603 ஓகேங்களா. 503க்கு 603ன்னு வச்சு கேமை க்ளோஸ் பண்ணிட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 330 ஓகேங்களா. 330க்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இங்கே 830 நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே 530க்கு 630 அடிச்சிட்டான். 330க்கு 830 அடித்து கேமை க்ளோஸ் பண்ணிட்டான். ஓகேங்களா. இப்போ இந்த 830க்கு உண்டானது அடுத்த ரிசல்ட்டுக்கு எப்படி அடிப்பான்றது ஒரு சின்ன கணிப்பு தான். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 830க்கு பிசி மட்டும் 30 நான் எடுத்திருக்கிறேன். அந்த 30க்கு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் 30 அடிச்சிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 430க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து வந்துடுறேன். ஏன்னா வீடியோ லாங்காக போகும் அப்படின்றதுக்காக நிறைய சார்ட் மார்க்கிங் போட்டு, அதாவது உங்களுக்கு காமிக்கணும்னு பாக்ஸ் போடாமல் ஒரு சில ட்ரிக்கை வச்சு போட்டிருக்கிறேன். அது மட்டும் சொல்கிறேன் எப்படின்றது. ஏன்னா நிறைய வீடியோ லாங்காக போகிறதுன்றதுனால கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணி முடிச்சிடலான்னு. இந்த 230 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெட் கலர் போட்டுக்கிறேன் இல்லைங்களா. இந்த ரெட் கலர் தான் என்னுடைய ஷார்ட் வீடியோ போடுறதுக்கு உண்டான ஒரு மார்க்கிங். ஓகேங்களா. இந்த 430க்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அடுத்த 4வது நாள் பார்த்தீங்கன்னா 035 அடித்து கேமை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா 230க்கு 30 பிசி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேங்களா? பிசிக்கு மட்டும் நான் வந்து காமிக்கிறேன், அது மட்டும் பார்த்துக்கோங்க. வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கிறது, அதனால் ஷார்ட் பண்ணி சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடுறேன் நான். ஏன்னா வீடியோ வந்து கட் ஆகிடுது, லாங்காக போகிறதுனால வீடியோ வந்து கட் ஆகிறதுனால. நிறைய பேர் இப்போ குரூப்லேயும் கேட்டிருந்தீங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் கொஞ்சம் வீடியோ லாங்காக போகுது, ஷார்ட்டாக போடுங்க அப்படின்னு. அதனால் எவ்வளோ ஷார்ட்டாக போடணுமோ அவ்வளோ ஷார்ட்டாக போட்டுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 30க்கு ஒரு நாள், 1 2 3 3வது நாள் கழித்து 4வது நாள் வந்து 30க்கு ஆப்போசிட்டு 0க்கு ஆப்போசிட்டு 5, 30க்கு 35 அடித்து கேம் க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்த 30க்கு பார்த்தீங்கன்னா 430, நான் 30 மட்டும் மார்க் பண்ணுறேன், அது வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 35, சேம் அதே பேட்டர்னை வச்சு கேமை க்ளோஸ் பண்ணிட்டான். பார்த்தீங்கன்னா சேம் அதே 1 2 3 நாள் அடித்து கேமை க்ளோஸ் பண்ணிட்டான். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு 35, 1 2 3, அடுத்த 30க்கு 35 கேமை க்ளோஸ் பண்ணிட்டான். அடுத்த 30க்கு பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்த 30 சேம் அதே மாதிரி 430 இருக்குது. நான் பிசிக்கு மட்டும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அடுத்த 35, ஓகேங்களா? அடுத்த 35க்கு கேமை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டான். அதுவும் எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா 1 2 3, ஓகேங்களா? 3 நாள் வச்சு கேமை க்ளோஸ் பண்ணிட்டான். அதனால தான் நான் வந்து இங்கே மார்க்கிங் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா சீக்கிரமாக கேமை வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ஷார்ட்டாக எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்கணுமோ அவ்வளோ ஷார்ட்டாக நான் முடித்து உங்களுக்கு வந்து என்னன்றது லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து எப்படி அடிச்சிருக்கிறேன்றது நான் நம்பர் வந்து போடுறேன். இன்னொரு விஷயம், சின்ன விஷயம் செக் பண்ணி பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா சேம் 30க்கு இங்கே 30க்கு பார்த்தீங்கன்னா 80 இங்கே அடித்து திருப்பி அடிச்சிட்டான். ஒரு மாதம் கழிச்சு சேம் அதே தான். இங்கே 30க்கு 80, ஓகேங்களா? இந்த மாதிரியும் கேமை வந்து மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணுறான். இன்னொரு இது பார்த்தீங்கன்னா மார்க்கிங்கு 30, இந்த 30க்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4வது நாள், அதாவது இந்த கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4வது நாள் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் அடித்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4, அதனால தான் வந்து மேலே வந்து 4ன்னு போட்டுக்கிறேன். அடுத்த 930 இருக்குது. அடுத்த 30 பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கேமை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆடி இருக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா 30க்கு 3க்கு 8 வச்சு அப்படியே வந்து இங்கே வந்து கேமை வந்து முடிச்சிட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா சியில் இருக்கிறது வந்து 5 வந்து 0 பண்ணிட்டான் 3 நாளில். இங்கே 230க்கு 35, சேம் அதே 30க்கு 35. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 30க்கு 35, ஓகேங்களா? இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு அப்படியே வந்து ஏபியை வச்சு 30க்கு 3க்கு 8 ஆப்போசிட் பண்ணி 80 முடிச்சிட்டான். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 30க்கு 80 முடிச்சிட்டான். இது 2வது ஆட்டம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4வது நாள் 1 2 3 4, ஓகேங்களா? அடுத்த 30க்கு பார்த்தீங்கன்னா 0 3 ஆடி முடிச்சிட்டான், க்ளோஸ் பண்ணிட்டான் கேமை. இங்கே பார்த்தீங்கன்னா அதே சேம் 4வது நாள். இங்கே பார்த்தீங்கன்னா சேம் அதே லைன் அதே மாதம் வச்சு கேமை க்ளோஸ் பண்ணிட்டான். ஓகேங்களா? அடுத்த 30க்கு பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் பண்ணி முடிச்சிட்டான். எப்படி முடிச்சிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 30க்கு 85, 3க்கு 8, 5க்கு 0, அப்படியே டெட் ஆப்போசிட். ஓகேங்களா? சேம் அதே வந்து இங்கே வந்தால் நம்ம வந்து கேமை வந்து மாற்றி கூட அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து இங்கே 3 நாள்
இங்கே வந்து 4 நாள் கேப்பு, இங்கே 3 நாள் கேப்பு, இங்கேயும் 3 நாள் கேப்பு, இங்கேயும் 3 நாள் கேப். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4 நாள் கேப்பு, சேம் அதே மாதிரி இங்கேயும் 4 நாள் கேப்பு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 நாள் கேப். ஓகேங்களா. இந்த 1 நாள் கேப்பை வந்து அடுத்த இப்போ வந்திருக்கிறது வந்து அடுத்த மாதமே வந்திருக்கணும், இல்லைனா அடுத்த கேஸுக்கே வந்திருக்கணும் 30, ஆனால் வரல. அதனால் வந்து இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா இந்த பேட்டர்னில் வந்துச்சுன்னா 30. ஓகேங்களா. இந்த 30க்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 2 நாள் வந்து டைமிங் எடுத்துக்கலாம். ரெண்டு நாள் டைமிங் எடுத்துக்கேன். ஏன்னா கச்சா முச்சான்னு இருக்கும், அதனால தான் வந்து நான் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 நாள்லேருந்து 3 நாள் உங்களுக்கு வந்து டைமிங். ஏன்னா சப்போஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கேமை வந்து ஒரு 4 நாள் இல்லைன்னா 5 நாள் இழுத்துட்டு போவோம். ஏன்னா இவங்களுடைய லைன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் அடுத்த நாளே அடிக்கிறான், அப்படி இல்லைன்னா 5 நாள். ஏன்னா 4 நாள் முடிஞ்சது, 3 நாள் முடிஞ்சது, 2 1 இருக்குது, அதை விட்டால் 5 நாள். அப்படி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஓகேங்களா. இந்த 5ஆவது நாள் கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி அடித்தா எப்படி அடிப்பான்றது நம்ம உங்களுக்கு வந்து சார்ட் மார்க்கிங்கில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். வெறும் பிசி மட்டும்தான், ஃபாலோ பிசின்னு போடுறேன். ஃபாலோ பிசி மட்டும். ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க ஃபாலோ நம்பர் கொடுங்க அப்படின்னு, அதனால் ஃபாலோ நம்பர் கொடுக்குறேன். பிசி மட்டும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு முழுக்க கணிப்பு மட்டும்தான். ஓகேங்களா. அதாவது ஒரு நாள் வீதம், ஒரு நாள் வீதம். ஒரு நாளைக்கு ஒரு நாள் வீதம், ஒரு செட்டு ஒரு நாள் அப்படின்னு போடுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நாள் ஒரு செட்டு அப்படின்னு போடலாம். ஒரு நாள் ஒரு செட்டு, 2 நாள் 2 செட்டு, 3ஆவது நாள் 3 செட்டு வீதம். அந்த மாதிரி வந்து ஆடினீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ் ஆகாது. இப்போ பிசி மட்டும்னு சொல்லி போட்டிருக்கிறோம் இல்லைங்களா. இந்த பிசிக்கு வந்து 30 இல்லைனா 35 இல்லைனா 80 85. ஓகேங்களா. இது வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பிசி மட்டும் விளையாடுங்க, வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது.
உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து விளையாடுங்க. இது முழுக்க முழுக்க ஒரு கணிப்பு மட்டும்தான். இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பர்சனல் ஒர்க்காக வெளியே போயிட்டுருந்தேன், அதனால் போட முடியல. ஏன்னா இந்த 503க்கு 603 அடிச்சோம்னா 803க்கு 830, அப்படி இல்லைன்னா 930 கொடுத்துருக்கலாம். பட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியே போன காரணத்தினால என்னால் கெஸ்ஸு போட முடியல, அதனால் பார்க்கவும் முடியல. அதனால் சாரி ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக. அப்போ தான் நான் போடுற கெஸ் உங்களுக்கு காட்டும் நோட்டிஃபிகேஷனில். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.